என் பிள்ளைய கேள்வி கேட்டு அது நாடு செத்து நீ என்ன மயிறு மாரி வந்து காசு கொடுக்கலன்னு செத்து போய் சொன்னா திமுக ஸ்டாலினோட அவரோட சொத்து மதிப்பு 3 கோடி, கையில கார் கூட இல்ல, கையில கேஷ் 10,000 ரூபாய் வச்சிருக்காரு. அதை நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இல்ல உங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல. சினிமா பின்புலத்துல இருந்து வரல. அவரு வந்துட்டு ஈழப்படுகொலைய பேசி அதுக்காக சிறை சென்று அவர் ஒரு என்ஐஏ கேஸ்லாம் ஒரு மேலே போட்டு அவர் பல மாதங்கள் சிறையில் இருந்து கட்சியில 117 பெண்களுக்கும் 117 ஆண்களுக்கும் இடம் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதை யாரும் பேச மாட்டாங்க. அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்க, என்னோட திறமைசாலி காலி பிரிஞ்சாங்க, உண்மையிலே காதலிச்சாங்க, என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னா அவர் ஏமாத்தின அப்பவே அரசியல் கட்சியில எல்லாம் அவர் வந்து சும்மா இந்த மாதிரி வண்டியில பரப்புரைக்கு போய் பேசுறது, சில மேடைகளை பேசுற அளவு தான் இருந்தாரு. அப்பயும் அவங்க வழக்கு போடல அவர் மேல. திமுகவுக்காக பேசியிருக்காருல. இன்னைக்கு தேதிக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுச்சு? கான்ட்ராக்ட், கமிஷன், கரப்ஷன். அந்த அம்மா மேல குற்றம் நல்லா இருக்கு. அந்த அம்மா எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல 2-3 பேரோட இந்த மாதிரியான வழக்கு இருக்கு. அங்கேயும் சில ஆண்கள் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 200 கோடி சம்பளம் வாங்குற விஜய் மாதிரி உச்சத்துல இருந்து வரல. ஒரு படம் சாதாரண படத்துல போய் ஒரு பெஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு வந்துருக்காரு. அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவதூறுலாம் நாங்கள் கடந்து போகிறது தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ சாக்காடுன்னு இருக்குது, அந்த பக்கம் போனால் அது மேலே போடும் தெரியும். அரசியல்லாம் முதல்ல நீ அரசியலை கற்றுக்க, மக்களை போய் உன்னால மக்களையே சந்திக்க முடியல, நீ எப்படி அரசியல் பண்ணுவ? இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கியா? திமுக காரங்க அசிங்கமா பேசி திட்டினாலும் தற்கொலை பண்ணிச்சு. மானம் போச்சு, காசு கேட்டதுக்கு மானம் போச்சு. காசு கை நீட்டி கேட்குற அளவுக்கு என்னை வச்சிருக்கிற. வாரிசு அரசியலை சீமானவர்கள் எதிர்க்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவரோட ஒய்ஃப் தான் அவருக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வருவாங்கன்னு அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவங்க வாரிசு அரசியலில் அவருக்கு அடுத்தது அவங்க நிற்பாங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. எனக்கு அப்புறம் நிறைய ஆளுங்க தான், அதுக்கப்புறம் கட்சியில எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க போராட்டத்துக்குன்னு தனியாக வந்தவங்க. ஒரு வேளை ஃபோன் பண்ணி கூட பேசுறதுக்கு அவங்க நேரம் இருக்காது. ஆனால் அந்த டைம்ல கேட்டு பார்த்து பேசுறது கூட நம்மளுக்கு அது தவறா தெரியுது. இன்னைக்கு அவங்களுக்கு ஆட்கள் இல்லை எங்ககிட்ட. அதுக்கு அவங்க அண்ணி வந்து போராடிட்டு இருக்காங்க, அண்ணியும் வந்துட்டு இருக்காங்க. அண்ணியோட நிலைமை எங்களுக்கு தெரியும், அதை வெளியே சொல்ல முடியாது. பாவம். கட்சியில 117 பெண்களுக்கும் 117 ஆண்களுக்கும் இடம் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதை யாரும் பேச மாட்டாங்க. அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்க, என்னோட திறமைசாலி காலி அவங்க பிறந்த சீமானே இடையில தான் அரசியல் வந்தாரு. ஆனா காளிமுத்து அவங்க மகள் பெண்ணு அவங்க பிறந்தல இருந்து அரசியல் இருக்காங்க. சரி, அவங்களுக்கு சீமானோட தகுதி அவங்களுக்கு அதிகம் நாங்க நினைக்கிறோம். அவருக்கு முன்னாடியே அவங்க அரசியல் இதுல இருக்காங்கன்றத அவரே சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு அரசியல் தெரியும். இவரு எங்களுக்கு தலைமையா இருக்கிற செந்தம் சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்துல பெரும் பங்கு அவங்களுக்கு தான் இருக்கு. சொத்துக்கு வாரிசுன்றது போல கட்சி சொத்தோட வாரிசு கிடையாது. ஏன்னா எங்க கட்சியில சொத்து எல்லாம் கிடையாது. நாங்க தினமும் காட்சி சாப்பிட்றவங்க தான். எங்களுக்கு அதனால அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு அரசியல் வாரிசு வராங்கன்றதுலாம் அந்த பொருள் கிடையாது. இன்னைக்கு சீமான பின்னாடி நிற்கிறது முழுக்க அண்ணி தான், அவங்களோட மனைவி தான், கேள்வி அம்மா தான். சரிங்களா? அப்போ 117 பெண்கள் அண்ணன் முன்னிலைப்படுத்தி நிற்பாட்டியிருக்கிறாங்க. வீட்டில் அண்ணனுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறவங்க அண்ணி. இப்போ அவங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு அண்ணன் அண்ணியோட இருந்த காலத்தோட இந்த மக்களோட இருந்த நேரங்கள் தான் அதிகம். இந்த டைம்லயாவது கூட நிக்கட்டும் அவங்க அப்படின்றதுக்கு தான் அன்னைக்கு சீட்டு இது பண்ணிருக்காங்க. விஜயலட்சுமி தொடர்ந்து சீமான் மேல விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க, நடிகை விஜயலட்சுமி. ஆனா அதை தாவேக்காவை சேர்ந்தவங்களோ இல்ல பிற கட்சியை சேர்ந்தவங்களோ த்ரிஷா கூட சேர்த்து வச்ச மாதிரி பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சீமான் அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட. ஆனாலும் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவதூறுலாம் நாங்க கடந்து போறதுதான் பாக்குறோம். ஏன்னா இப்ப சாக்காடுன்னு இருக்குது, அந்த பக்கம் போனா அது மேல போடும் தெரியும். திருப்பி இன்னொரு இடத்துல போறோம், சேக்காடை தான் இருக்கும், தெரிஞ்சுதான் போறோம், ஒதுங்கி. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒதுங்கி போயிடுவோம். வரும் சேக்காடை. இப்போ தமிழ்நாடு சேக்காடையா தான் கிடக்குது. இன்னைக்கு தீர்த்த தான் நாங்க வந்திருக்கோம். இதெல்லாம் கடந்து தான் போறோம் நாங்க. அவ்வளவுதான். நடிப்பு தொழில பழக்கத்துல காதலிச்சு பழகிறதெல்லாம் இயல்பு தான். பிரிஞ்சதுக்கு பெற்றோர் காரணம் அப்படிலாம் இல்லை, வயசுலாம் இல்லை, எல்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க. என்னன்னா பிரிஞ்சாங்க, உண்மையிலே காதலிச்சாங்க, என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னா அவர் ஏமாத்தின அப்பவே அரசியல் கட்சியில எல்லாம் அவர் சும்மா இந்த மாதிரி வண்டியில பரப்புரைக்கு போய் பேசுறது, சில மேடைகளை பேசுற அளவு தான் இருந்தாரு. அப்பயும் அவங்க வழக்கு போடல அவர் மேல. திமுகவுக்காக பேசியிருக்காருல. எங்க ஐயா ராமதாஸ் அவர்களோட இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுகவுக்கு பேசியிருக்காரு எங்க அண்ணன். அப்பயும் அந்த அம்மாவுக்கு வழக்கு போடல. இப்ப எப்படியா வழக்கு போடுறது? எங்க அண்ணன் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப திமுக இருக்கும்போது வழக்கு போடலன்னா திமுக தான் பண்ணிடும். அப்ப திமுக அயோக்கியத்தனமான கட்சி நடத்துதா, நாம் தமிழ் கட்சி நடத்துதா?
2 பேருமே ஒத்துக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அரசியலுடைய அழுத்தங்கள் காரணமா அரசியல்வாதிகள் இவரை வளரக்கூடாதுன்றதுக்காக ஏதோ குற்றம் சாட்டி இது பண்ணலான்னு பாக்குறாங்க. வழக்கமா அந்த திராவிட கட்சிகள் இதை தான் பண்ணோம். அந்த அம்மா மேல குற்றம் நல்லா இருக்கு. அந்த அம்மா எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல 2-3 பேரோட இந்த மாதிரியான வழக்கு இருக்கு. அங்கேயும் சில ஆண்கள் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மா ஒருத்தர் காதலிச்சு ஏமாத்திட்டாருன்னா அவரோட வாழ்ந்து அவரோட வாழ முடியாம தனியா இருந்து குற்றம் சாட்டினா நியாயமா சொல்லலாம். அந்த அம்மா தான் நிறைய பேர் கூட வாழ்ந்துருக்கு. அப்புறம் எப்படி எங்க அண்ணன் ஏமாத்திட்டாரு சொல்ல முடியும்? வேணா அந்த அம்மா மேல வழக்கு போடலாம். எங்க அண்ணன் அந்த அம்மா ஏமாத்திட்டாங்க. சீமான் அவர்கள் வந்து இப்ப படத்துல நடிச்சிருக்காங்க. விஜயே வந்த காலத்துல வந்து நடிகர் அவரு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாரு சீமான். இப்ப அவரே ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? 200 கோடி சம்பளம் வாங்குற விஜய் மாதிரி உச்சத்துல இருந்து ஒரு வரல. ஒரு படம் சாதாரண படத்துல போய் ஒரு பெஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு வந்துருக்காரு. அவ்வளவுதான். ஒருத்தர் தொழிலை வச்சு அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது. எங்க அண்ணா வந்து தொழிலை வச்சு வரல. அவரு சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி அரசியல் இருந்தாரு. அது ஒரு தொழில். இப்ப ஆளாளுக்கு ஒரு தொழில் செய்யறோம். வியாபாரத்துக்கு பணம் வருவாய்க்காக ஒரு தொழில் செய்யறோம். அது போல ஒரு தொழில் தான். ஆனா அந்த தொழிலை முதலீடா செஞ்சு ஒருத்தர் அரசியல் வர்றது இருக்குல்ல, அதுல வந்து சினிமால வந்துட்டு நான் டான்ஸ் ஆடினேன், நான் பாட்டு பாடினேன், அதுக்காக ஓட்டு போடுன்னு சொல்றதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அரசியல் தலைவருக்கு பிள்ளையா பிறந்து அவருக்கே ஒண்ணும் தெரியாது போது வெறும் நடனம் ஆடி நாட்டு ஆடுறதுக்கு வரதெல்லாம் விமர்சனக்குரியது. சீமான் ஒரு போராளியா வந்து கிட்டத்தட்ட 2009 2012 பாத்தீங்கன்னா சீமான் எனக்கே யாரும் தெரியாது. ஏன்னா நான் அந்த டைம்ல வேலுப்பிள்ளை பிரபாகரனோட தீவிர அதுல இருந்து நான் அந்த படுகொலை நாள்ல நல்லா அதிகமான பேனர் வச்சு என்னோட தமிழ் பற்றை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சீமான் ஒருத்தர் கத்தர் நான் தெரிஞ்சதுனால தான் நான் சீமான் கூட இருக்கேன். சீமான் அந்த மாதிரி தான் வளர்த்தாரு எங்களை. இந்த மாதிரி திரைக்காட்சியெல்லாம் வந்து வளையலை. அவர் திரைப்படம் பண்ணதே எனக்கு பார்த்தோன்னா எனக்கே 2 படம் தான் ஞாபகம் இருக்குது. அவ்வளோதான் தெரியும் அவர் தயாரிப்புன்னு. இப்போ ஒரு படம் வந்திருக்குது, 3வது படம், அவ்வளோதான். மற்றபடி அவர் படத்தில் இது பண்ணார் அது பண்ணார்லாம் நாங்கள் எங்களுக்கு தெரியாத ஒரு இதுதான். எனக்கே தெரியாத கட்சிக்குள்ள இருக்கும்போது அவர் மக்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது? சினிமா பின்புலத்துல இருந்து வரல. அவரு வந்துட்டு ஈழப்படுகொலைய பேசி அதுக்காக சிறை சென்று அவர் ஒரு என்ஐஏ கேஸ் எல்லாம் ஒரு மேலே போட்டு அவர் பல மாதங்கள் சிறையில இருந்து அதுக்காக சிறையில இருந்து வெளியில வந்து அண்ணன் வந்துட்டு இந்த கட்சியை ஆரம்பிச்சு தொடங்கி ஆரம்பிச்சாங்க. ஆனா விஜய் அப்படி கிடையாது. அவனுக்கு முழுக்க விஜய் அவருக்கு வந்துட்டு சினிமா பின்புலம் தான். அவருக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரியாது. முதல்ல அரசியல்லாம் என்னன்னே தெரியாது. அரசியல்லாம் என்ன அது கேளுங்க. முதல்ல தெரியுதா பாருங்க. தம்பி தான் சீமான் அண்ணனுக்கு வந்துட்டு விஜய் இன்னைக்கும் தம்பி தான். கொள்கையும் கோட்பாடும் தான் எங்களுக்குள்ள மாறுதே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் அண்ணனுக்கு சீமான் அண்ணனுக்கு விஜய் வந்து தம்பி தான். சினிமாக்காரன் வந்துட்டு அரசியல் தொடங்கக்கூடாதுன்னு சொல்ல, சினிமா பின்புலத்துல இருந்து வந்துதான் அரசியல் தொடங்கக்கூடாது. அரசியல்லாம் முதல்ல நீ கத்துக்க, அரசியலை கத்துக்க, மக்களை போய் உன்னால மக்களையே சந்திக்க முடியல, நீ எப்படி அரசியல் பண்ணுவ? இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கியா? ஒரு பொண்ணு வந்து இறந்திருக்காங்க. அந்த கூப்பனுக்காகவே இறந்திருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? திமுகவை சேர்ந்தவங்க அவதூறா பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் எல்லாம் ஒண்ணுதான். ஐயோ, சினிமா நடிகரை பார்த்து சாவுறானுங்க, இங்க கூப்பன் கொடுக்குற எல்லாம் நெரிசல் தான் காரணம். மக்களை இலவசத்துக்கும் சினிமா முகத்திலையும் மக்கள்ல மூணுனா இன்னும் நிறைய பேர் சாவதான் செய்வானுங்க. மக்களுக்கு வந்து அறிவு, மக்களுக்கு வந்து தெளிவு, சாராயத்தை ஒழிச்சு தெளிவான அரசியல மக்களுக்கு கட்டமைப்பு, அது அரசாங்கத்தை விட தெளிவான அரசியல் இதுதான்டான்னு சொல்லி மக்களுக்கு கத்துக் கொடுக்கணும். நீ இதை விட்டுட்டு கூப்பன் தரேன், நீ வாஷிங் மிஷின் தரேன், உனக்கு மிக்சி தரேன்னா இன்னும் நிறைய பேர் சாவதான் செய்வாங்க. கூப்பன் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 8000 ரூபாய் கூப்பன் எதுக்கு? 8000 ரூபாய் கூப்பன் எதுக்கு? இந்த நாடு என்ன மளிகை கடையா? போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு கூப்பன் வாங்கிட்டு வரது மளிகை கடையாமா? சொல்லுங்க. இது நாடு, ஒரு ஜனநாயக நாடு. திமுக காரங்க அசிங்க பேசி திட்டினாலும் தற்கொலை பண்ணிச்சு. மானம் போச்சு. காசு கேட்டதுக்கு மானம் போச்சு. காசு கை நீட்டி கேட்குற அளவுக்கு என்னை வச்சிருக்கிற, அதுக்கு உனக்கு தான் வக்கில்ல, உனக்கு தான் மானம், நீ தான் நாண்டுக்கிட்டு சாகணும். என் பிள்ளைய கேள்வி கேட்டு அது நாடு செத்துத்து நீ என்ன மயிறு மாரி வந்து காசு கொடுக்கலன்னு செத்து போய் சொன்னா நாங்களாம் அவ்வளோ இழிவா வாழ்றேன்னு சொல்ல வரியா? நீ கட்டிட்டு போற கரவெட்டியில் இருக்கிற காசு யாருது? நீ போற கார்ல இருக்கிற காசு யாருது? ஏன் வரி பணம் தானே? நீ எந்த உள்ளாட்சி இது இப்போ கவுன்சிலர் சொல்லுவாங்களே, கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, எம்எல்ஏ என்கிட்ட வரும்போது இருந்த மாதிரி தான் இப்போ இருக்காங்களா? இப்போ அப்படிதான் இருக்காங்களா? உன் காசெல்லாம் என் காசா உன் காசா? நீ வரி பண்ணி கட்டி நான் வாழ்றேன்னா நான் வரி பண்ணி கட்டி நீ வாழ்றியா? உன்னை யாரு கேட்டா காசு? நான் தெருவில் வரைக்கும் போறேன். உங்களுக்கு 8000 ரூபாய் கொடுன்னு கேட்டேனா? இல்ல கோடைக்காலம் வருது 3000 ரூபாய் சேர்த்து கொடுன்னு உங்ககிட்ட கேட்டேனா? ரேஷன் கடையில உளுத்தம் பருப்பு கிடையாது, இத்தனை வருஷமா கேட்டுட்டு கொடுத்துட்டியா? ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் இல்லை, ஏன் மண்ணெண்ணெய் இல்லை? எரிபாய் பொருள் இல்லை, ஏன் இல்லை? இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு, எல்லாருக்கும் தடையெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப வந்து பிராமணர்களுக்கான ஓட்டு வந்து அதிகமா இருக்கு சில பகுதியில. அதனாலயே பிற கட்சிகள்லாம் வந்து பிராமணர்களை நிக்க வைக்கிறாங்க. சீமானதை வந்து எதிர்த்துதான் இருந்தாரு. ஆனா இந்த வாட்டி 6 பிராமணர்களுக்கு இவரே சீட்டு கொடுத்திருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? நீங்க பிராமணன் சொல்லுவாங்க, தமிழ் பிராமணன் சொல்லுங்க. தமிழ் பிராமணர்கள் அவங்க தமிழ் நம்ம நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுதுன்னா, இவங்க சாதிக்க எந்தெந்த குடிகளுக்கு எவ்வளவு கணக்கிட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லா குடிகள் கணக்கு தான். நீங்க நம்ம என்ன சொல்றதுன்னா,
நம்ம தமிழ் புறவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கு, மருத்துவ குல வேளாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கு, எல்லா சாதிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் போது இவங்க தமிழ் பிராமணர்ஸ், ஆரியர்கள் ஒன்றும் இவங்க வந்து வந்தியர்கள் கிடையாது, ஆரியர்ஸ் கிடையாது, அவங்க வந்தவங்க கிடையாது இல்லையா. இவங்க வந்து தமிழ் பிராமணர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காம யார் கூட இந்த திராவிட கட்சிக்கு இவங்களை வச்சுதான் பெரியார் என்ற கோட்பாடு இவங்களை வச்சுதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அவங்க திராவிட அரசு சொல்றது இவங்களை வச்சுதான் நம்ம பிராமண கடப்பாறை வச்சு இவங்க 6 கடப்பாறை பண்ண இறக்கியிருக்காரு. 6 பிராமணர்கள் எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா சாதி சமூகத்தினருக்கும் அண்ணன் வந்து சரிசமமா சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பிராமணருக்கு இங்கதான் கொடுக்கணும் அங்கதான் கொடுக்கணும்லாம் கொடுக்கல. எல்லா சாதியினரும் எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையா எல்லா மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. பிராமணர் நாங்கள் தனியா ஒதுக்க நாங்கள் சொல்லவே இல்லை. இடஒதுக்கீடுனா அது வேற, கல்வியில அந்த இடஒதுக்கீடை தான் வந்துட்டு ஏன் அந்த எஃப்சி ஓசி அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த இதில் தான் அண்ணன் சொல்லுவாங்களே தவிர இந்த இதுலலாம் நாங்கள் யாரையுமே ஒதுக்கு. இங்க திராவிட கட்சின்னு சொல்லி 2 கட்சி இருக்கு. அந்த கட்சிகள் திராவிடம்னா என்னன்னு இது வரைக்கும் சொல்லல. திராவிடம் என்னன்னு சொல்லிட்டு பிராமணர்களை பத்தி பேசுனாக்கா நம்ம இன்னும் விளக்க சொல்லலாம். ஆனா ஒண்ணு என்னன்னா, சமூக நீதி பேசுற கட்சின்னு சொல்ற திராவிட கட்சி இது வரைக்கும் எத்தனை பிராமணர்களுக்கு இது கொடுத்துருக்கு, அனுமதி கொடுத்துருக்கு, அவங்களுக்கான அந்த பர்சன்டேஜ் அளவில் என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நாங்கள் சொல்றது எங்களுடைய அரசியல் வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அதில் வந்து இந்த சாதி அந்த சாதிலாம் இல்லை, அது ஒரு அடையாள பெயர் தான், ஒரு குழு பெயர் மாதிரி தான். அவங்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கும் வாழ்வு இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. இந்த தெருக்கள் அவங்களும் நடக்கணும், நாங்களும் நடக்கணும். யார் ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள நம்ம எடுத்து கேள்வி கேட்கலாம். எல்லாரும் வரணும், எல்லாருக்கும் இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றவங்கள கேள்வி கேட்க கூடாது. நீங்க 6 பிராமணர் கொடுத்தான்னு சொன்னாங்க. 6 பிராமணோட பின்புலம் பாருங்க, அவங்களோட பின்னாடி இருக்கிற இதுவை பாருங்க. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராளியா இருக்காங்க. அவங்க ஜாதி மதம் பார்க்கறதே கிடையாது. நான் இன்னைக்கு கொடுத்த வேட்பாளரை மட்டும் நான் பார்த்திருக்கேன். திரள் நிதின்னு ஒண்ணு திரட்டுறீங்க இல்லையா, அதுக்கான கணக்கெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்களோட கட்சியில இருந்து தான் பிற கட்சிகளை வந்து விமர்சிக்கிறீங்க, ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க கட்சிக்கு வந்து வெளிநாட்டுல இருந்துலாம் திரள் நிதி வருது, அதுக்கான கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? மக்கள் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை மக்கள் கிட்ட தான் நாங்கள் செலவு செய்யறோம். இப்போ மக்கள் கிட்ட வாங்கின பணத்துல தான் நாங்கள் பரப்புரைக்கு வரோம், துண்டறிக்கை செஞ்சுருக்கோம். அந்த துண்டறிக்கை மக்கள்கிட்டே கொடுக்குறோம், அவங்க கணக்கு அவங்ககிட்டே போகுது. இங்கே ஊழல் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கான கணக்கு எல்லாமே கரெக்டாக வச்சிருக்காங்க. ஏன்னா மற்ற கட்சியில ஊழல் பண்றத வெளிப்படையா தெரிஞ்சிருது, கண்டுபிடிச்சிடுறாங்க, அதுலயும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா எங்களுக்கு நிதின்னு ஒன்று வருதுன்னு சொல்றாங்க. அண்ணன் இன்ன வரைக்கும் சொல்றோம், எங்க மேல வாழ்க்கை கொடுங்க, முடிஞ்சா கொடுங்க. அதான் சொல்றாங்களா, அவருக்கு அங்க இருக்குது இவருக்கு இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு பத்திரம் கொடுங்கன்னு சொன்னாரு சீமானன். அதுதான் கொடுங்க. இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி இருந்தது நாங்க தேவை எடுத்துக்கிறோம், மக்களும் அதுல என்ன பண்றாங்க, இவங்க கஷ்டப்படுற வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க மக்களும். அதை நாங்க சொல்றோம், இருந்தாலும் பரவாயில்ல வேணான்றா, இல்ல வச்சுக்குங்க எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி அப்படின்றாங்க. அதனால அவங்க வாங்கியிருக்கோம். திரள்னா மக்களா பார்த்து எங்களுக்கு கொடுக்கறது, பொதுமக்களோ எங்க கட்சி சார்ந்தவங்களோ கொடுக்குறவங்க, எங்க கொள்கைக்கும் எங்க கோட்பாடுக்கு எதிராக இருக்கிறவங்க எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான், கொடுக்குறது அவங்க தேவையும் இல்லை. நாங்க திருடலையே, திராவிட கட்சிகள் மாதிரி இந்த ரோடு போட்டேன், இந்த ரோடு போடுறேன், இந்த மறுபடியும் ரோட போடுறேன்னு சொல்லி ஆட்டையை போடலையே, மக்களா கொடுக்குறாங்க. நாங்க திருடல, மக்கள் கொடுக்கறது எப்படி தப்பு சொல்ல முடியும்? ஒவ்வொரு தேர்தலையும், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கணக்கை சரியா ஒப்படைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க திராவிட ஒண்ணும் கிடையாது. திமுக சொல்றல, திமுக தான் ஸ்டாலின் அவரோட சொத்து மதிப்பு 3 கோடி, கையில கார் கூட இல்ல, கையில கேஷ் 10,000 ரூபாய் வச்சிருக்காரு. அதை நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இல்ல உங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல. இவர் இருக்காருல்ல நம்ம ஐயா எடப்பாடி, அவருக்கு வந்து 2 கோடி தான் நம்ம மதிப்பு, மொத்த சொத்து 2 கோடி. அதை நம்புறீங்களா? தெரியுது உங்களுக்கு, நாட்டுல எல்லாம் ஏமாத்திட்டு தெரியல. நாங்க தான் நாம் தமிழர் கட்சி தான் ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்ச பிறகும் தேர்தலோட கணக்கு வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரு தொகுதி சட்டமன்றத்தில் 40 லட்சம் செலவு பண்ணோம், 40 லட்சம் 10 லட்சம் தான் செலவு பண்றோம். 40 லட்சம் தான் அதிகபட்சம் உச்ச வரம்பே அவ்வளவுதான். ஆனா நாங்க 10 லட்சம் 15 தான் நாங்க செலவு பண்றோம். ஆனா மற்ற திராவிட கட்சிகள் 40 கோடி 50 கோடி அதுக்கெல்லாம் கணக்கு சொல்றாங்களா? நாங்க செலவு பண்ற 10 கோடிக்கு 10 லட்சத்துக்கு கணக்கு சொல்றோம். ஆனா செலவு பண்ற 40 கோடி அவங்க சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்திய அரசு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இதே மாதிரி எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா 1950ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி திமுகவை பாப்பீங்க அப்படின்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதை சொன்னதுதான் நீங்க இப்ப மக்களுக்கு தெரிவிக்க போறோம். நாங்க எல்லாத்தையுமே இல்ல 60 ஆண்டு திராவிட அரசியல்ல இன்னைக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்க சாயமே வெளுக்குது, அப்புறம் மற்ற சாயத்தை எப்படி வெளுக்குவாங்க இவங்க? பாருங்க, செக் பண்ணி இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். திராவிட அரசியல இன்னைக்கு போட்டு அடிக்கிறதுலயே எங்களுக்கு வேலையா முழுமையா இருக்குது. இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு தேதிக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுச்சு? கான்ட்ராக்ட், கமிஷன், கரப்ஷன். இதை தாண்டி ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? கான்ட்ராக்ட் கமிஷன் இதை தாண்டி வேற என்ன பண்ணுச்சு ஸ்டாலின் அரசு? உருப்படியா வேற எதனா இந்த மக்களுக்கு இந்த திட்டத்தை கொடுத்துச்சு, இந்த மக்களுக்கு இதை இல்லைன்னா ஒரு 2000 ரூபாய் மாசம், இந்த வருஷம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வருஷம் இவங்களோட கட்சியோட கொள்கை என்ன பண்ணுது, அடுத்த வருஷம் 2000 ரூபாய் தரேன். என்னன்னா இப்ப திமுக வந்து மக்களிடையில வந்து ரொம்ப வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. எல்லாம் இந்த
நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டராக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த இது பேனா சேலை சரி, இந்த அனல் மின் நிலையம், இப்போ எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்கமும் சரி, மதுரையில் டங்ஸ்டன் அந்த மலையை உடைக்கிறது, இது எல்லாமே மக்களுக்கு எதிரான அரசியல் ஆட்சியும் தான் இந்த 5 வருஷமா கடந்து. மக்கள் வெறுப்பாயிட்டாங்க. பாருங்க, திமுக வாக்கு கேட்டு போகும்போது பாருங்க, காசு கொடுத்தாலும் கூட பாத்தீங்களா, முந்தின நாள் சிவகங்கையில மாநாடு போட்டாரு. இன்னைக்கு சிவகங்கையில மாநாடு போட்டாரு, 1 லட்சம் சேர் போட்டாங்களாம். சிவகங்கையில 1 லட்சம் சேர் போட்டிருக்காங்க. சேரை ஃபுல்லா ஆகல. நீ நல்ல ஆட்சி, காசு கொடுத்து வர மாட்டாங்க திமுகக்கு. அதனால என்ன, எப்படி 1950 49 இந்தி எதிர்ப்புன்னு ஒரு போராட்டத்துக்கு அண்ணாதுரை வெற்றி பெறணும்னு நினைச்சு இந்தி எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களோ, அது மாதிரி ஒரு பின்பத்தை கட்டுறது பிஜேபின்னு ஒரு பின்பத்தை தான் இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஆட்சி இப்ப பண்ணுவாருன்னா, இப்போ 2026 தானே சொல்றாரு. 21ல இருந்து 26 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு? பதவி இருக்கும்போதே பண்ணல, பண்ணுவோன்னு சொல்லி ஏன் கேட்குறேன்? நாங்க தான் அப்படி சொல்லணும். நாங்க இது வரைக்கும் அதிகாரத்துக்கு வரல, நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை பார்ப்போம், காமராஜர் ஆட்சியை காட்டுறோம், நாங்க பண்ணுவோம்னு சொன்னோம். காமராஜர் சாராயம் வித்தாரா? 21ல நீங்க அப்படிதானே கேட்டுட்டு வந்தீங்க, காமராஜர் ஆட்சி தருவோம். உங்க அப்பா ஆட்சி பண்ணாரு, கிட்டத்தட்ட மாறி 30 ஆண்டுகளும் தொடர்ந்து ஆட்சி கணக்கு பண்ண 30 ஆண்டு வருது. காமராஜர் வெறும் 9 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணாரு. அவர் ஆட்சி வேலைக்கு சொல்றீங்க, 30 ஆண்டு காலம் பண்ண உங்க அப்பாவோட ஆட்சியை சொல்லி காட்டி நீங்க ஆட்சிக்கு வரல, ஏன் வரல? அப்புறம் என்னத்தை காட்டுவோன்னு சொல்றீங்க? காமராஜர் ஆட்சியை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காட்ட முடியும். நம்ம ஐயா ஒருத்தர் நிதி அமைச்சராக கொஞ்ச நாள் இருந்தாரு, அவர் ஏன் மாத்தினாங்க? அவர் நல்ல மனுஷன் தானே. அவரே சொல்லியிருக்கிறாரு, உதயநிதியார் 30,000 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாரு, அதே மத்திய அரசு கிட்ட போய் தொங்கிட்டு நிக்கிறாருன்னு அவரே சொல்லியிருக்கிறாருல. அதை செஞ்சிருந்தவங்க தானே சொல்லணும். இவங்க எப்படி சொல்லுவாங்க? இவங்களுக்கு அந்த தகுதி திராணியே கிடையாது. ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு வெளியே தெரியுது. பட்ட பகல கொலை செய்யறாங்க. அந்த ஆண்டுகால அப்படி கிடையாது. பெண்லாம் அப்ப நடுவில் ராத்திரி நடந்து போனாங்களே, இன்னைக்கு ஆம்பளை புள்ளிய நடக்க முடியலையே. இதானே உங்க ஆட்சி? மேலும் இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சிவப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.